السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்று இரவு நாம் இந்த தஸ்பீஹை 70 தடவை ஓதுவோம். இந்த தஸ்பீஹை நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் வேகமாக நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். நாம் நடக்காது என்று நினைத்த காரியத்தை கூட அல்லாஹ் மிகவும் எளிதாக நடத்தி வைக்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு தஸ்பீஹை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தஸ்பீஹ் மிகவும் முக்கியமான ஒரு தஸ்பீஹாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தஸ்பீஹை நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு தஸ்பீஹ். இதனை நாம் ஓதுவதன் மூலமாக நாம் நடக்காது என்று நினைத்த காரியத்தை கூட அல்லாஹ் நடத்தி வைக்கின்றான். அதே போன்று நம்முடைய துஆக்கள் மிகவும் வேகமாக அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போன்று நல்ல செய்திகளை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு தஸ்பீஹாக இந்த தஸ்பீஹ் இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன தஸ்பீஹ் என்றால், அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி நிஅமத்தின் வ அஸ்தக்ஃபிருல்லாஹ மின் குல்லி தம்பின் வ அஸ்ஹுஅ கைரின் வ அஊது பில்லாஹி மின் குல்லி ஷர். மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி நிஅமத்தின் வ அஸ்தக்ஃபிருல்லாஹ மின் குல்லி தம்பின் வ அஸ்ஹுஅ கைரின் வ அஊது பில்லாஹி மின் குல்லி ஷர். இதனை நாம் ஒவ்வொரு தடவையும் ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்து தருகின்றான். இதனை அதிகமாக ஓதுவோம். ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு மிகவும் வேகமாக பதில் வழங்குவான்.